எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இங்க வந்திருக்க எல்லா அன்பு உள்ளங்கள், மாஸ்டர் ஒரு கால் பண்ணா போதும் எத்தனை அன்பு உள்ளங்கள் பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். மெயினா ஓட்டேரியில ஓபன் பண்றாங்க டான்ஸ் ஸ்கூலு அப்படின்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டேரினா எதுக்கு போவோம்னா லேட் நைட்டு மிட் நைட்டு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா நம்ம ஓட்டேரி அப்படிதானே போயிட்டு இருந்துச்சு. இப்போ பாருங்களேன், மாஸ்டர் டான்ஸ் கிளாஸ் வந்தோடனே ஓட்டேரி என்ன ஃபேமஸ்னா மாஸ்டர் டான்ஸ் கிளாஸுக்குன்னு வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஒவ்வொரு வருஷமும் அவர் ஏதாவது புதுசு பண்ணணும், நம்ம மக்களுக்கும் சரி அவரும் சரி ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருப்பார். நடுவுல கூட ஏதோ ஒரு டான்ஸ் ஷோல பார்த்தேன், யாரோ வளையல் கழட்டுற மாதிரி போட்டு மூவ்மெண்ட்ல மாஸ்டர் போட்டுட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொன்னு கத்துப்பாரு. குழந்தைகிட்ட இருந்து ஒண்ணு கத்துப்பாரு. இல்ல நம்ம ஸ்டுடியோல வந்தா நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா இவன் எப்படி சாப்பிடுறான் அந்த மாதிரி ஏதாவது மூவ்மெண்ட் ஒண்ணு பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் மாஸ்டர் கத்துக்கிட்டு தான் இன்னும் இருக்கிறேன்னு வரும். ஆனா ஒரு மாஸ்டர் பாத்துக்கோங்க ஒரு விஷயம், நான் அவர் பர்த்டேக்கு மிஸ் பண்ணாம போயிடுவேன். ஓகேங்களா? அவர் பர்த்டேக்கு போகும்போது ஒரு விஷயம், நானும் மாஸ்டர் லேட் நைட் ஆயிடுச்சு, பீச்சில் உட்காந்து ஒரு விஷயம் அவருக்கு நான் சொன்னேன். மாஸ்டர் இந்த அலையை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது மாஸ்டர், பீச் அலை. என்னப்பா என்ன வருது, வேற ஏதாவது ஞாபகம் வருதானே? இல்ல மாஸ்டர், இந்த அலைய பாருங்களேன், அது எவ்வளவு வாட்டி பின்னாடி போனாலும் திருப்பி முயற்சி பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு மாஸ்டர். அது மாதிரிதான் மாஸ்டர் நீங்க நைட்டு தூங்க மாட்டீங்க போல. நாளைக்கு என்னடா பண்ணலாம், விடிஞ்சா அடுத்த நாள் என்னடா பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அனுபவம் இருக்கு. ஆட தெரியாதவங்களையும் ஆட வைப்பாரு, மகிழ வைப்பாரு. என்ன மாதிரி ஆட்களையும் நான் சொன்னேன், மாஸ்டர் நம்மளுக்கு மியூசிக் தான் மாஸ்டர், ஃப்ரேம்ல எல்லாம் வரமாட்டேன், வாப்பா நம்ம கூட ஸ்டெப்பு போடு, என்ன போடணும் இப்படி வச்சுக்கோ, இப்படி ஆட்டு மணி ஆட்டு போதும். அந்த மூமெண்ட் நல்லா சாமி சாங் ஒண்ணு நல்லபடியா போச்சு மாஸ்டர். நீங்க எது பண்ணாலும் அது கண்டிப்பா வெற்றியா மாறும் மாஸ்டர். ஏன்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய பலம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது மாஸ்டர். இந்த பலத்துக்கு பேர் அன்பு மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. அதுக்கு ஈடு இந்த உலகத்துல ஏதோ இல்லைன்னு நினைக்கிறேன் மாஸ்டர். இங்க எல்லாருமே ஃப்ரேமுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தான் உட்கார்ந்து இருக்காங்க. நான் ஃப்ரேம்ல பின்னாடில இருந்து சொல்றேன் மாஸ்டர், யுவர் ஹார்ட் இஸ் வெரி பிக். அதனாலதான் இத்தனை பேர் இங்க கூடி இருக்கோம். நீங்க இன்னும் பல பிரான்ச்சஸ் பட்டி தொட்டிலாம் ஓபன் பண்ணி நிறைய பேருக்கு உங்க வித்த போய் சேரணும். நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் மாஸ்டர். நம்ம அனுபவத்தை பேசுறதுக்கு இன்னொரு மேடை இருக்கு, நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி எனக்கு மாஸ்டரோட மொட்டை சிவா, ஐ திங்க் லாரன்ஸ் மாஸ்டரோட ஆரம்பிச்சு அப்புறம் சார்லி சாப்ளின் டு பிரபுதேவா மாஸ்டர் கூட போய் அரவிந்த் சாமி சாரோட கூட பாஸ்கர் தராஸ்கல் நீங்க ஆட வச்சிருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி மாஸ்டர். முடிஞ்சா நானுமே இந்த டான்ஸ் கிளாஸ்ல சேர்ந்து 4-5 மூவ்மெண்ட் கத்துட்டு, இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் ஹீரோ ஆகுறாங்க மாஸ்டர், மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஆடுறாங்க, எல்லாருக்கும் டான்ஸ் தெரியுது. நான் ஆடுறேன்னு சொன்னேன் மாஸ்டர், கத்துக்கிட்டேன்னா வேற எங்கேயா போய் ஆடலாம்ல, அதனால உங்ககிட்ட சேர்றேன்னு சொல்லி இந்த மேடையை பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. அவரோட டாட்டர் அவங்களோட ஃபேன் கூட நானு. என்னன்னா இப்போ மாஸ்டரை பார்த்து பார்த்து நம்ம எப்படிலாம் ஃபேன் ஆனோமோ, இப்போ அவங்க டாட்டர்ஸ்க்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன், அப்பா மாதிரியே பொண்ணு, நீங்க முகத்திலையும் உள்ளத்திலையும் அதே மாதிரி இருப்பாங்க. சார் கங்க்ராச்சுலேஷன் சார், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த மாஸ்டருக்கு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது மாதிரி மேல நீங்க பிரான்சஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்குமே என்னோட வணக்கம். முதல்ல மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவரை பத்தி சொல்றதுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். எனக்கு நான் காமெடி தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருப்பேன். என்னையும் ஃப்ரேம்ல அவ்வளவு அழகா ஆட வச்சு இன்னைக்கு டேய் நீ செம்மையா டான்ஸ் ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர், உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு எப்பவுமே மாஸ்டர் நிறைய பார்க்கும் போது இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்போ என்னோட இண்டிபெண்டன்ட் ஆல்பம் திமிருக்காரியன்னு சொல்லிட்டு மாஸ்டர் தான் கோரியோ பண்ணியிருந்தாரு. அதுல இடையில மழை வந்துருச்சு. மழை வரும்போது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு மாஸ்டர் நீங்க வாடா அது பண்ணு அது பண்ணு சொல்லிட்டு ஒரு சீனை அந்த இடத்துல அவரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல ஒரு சீன் அப்படியே பிளான்லயே கிடையாது இந்த சீனு. ஆனா ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டா இந்த விஷயத்துல இத பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா யோசிக்கக்கூடிய மாஸ்டருக்கு என்னோட பெரிய பெரிய நன்றி. உண்மையாவே அந்த சீன் எப்படி சொல்றது, அந்த பாட்டுல அது ஒரு அழகான சீனா இருந்தது.
அது வந்து அந்த டைம்ல திடீர்னு உங்களுக்கு தோணிருக்குன்னா உங்களோட அனுபவம் இல்லாத அது நடக்காது மாஸ்டர். ஸோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவரோட நல்ல மனசுக்கு உண்மையாவே நீங்க இன்னும் வந்து நிறைய உயரத்துக்கு நீங்க போவீங்க மாஸ்டர். இன்னும் இந்த மாதிரி இந்த டான்ஸ் மட்டும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம உலகம் பூரா நீங்க இந்தியா ஃபுல்லா பெரிய பெரிய டான்ஸ் ஸ்டுடியோவை நீங்க வந்து ஓபன் பண்ணணும். தம்பியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சர்ச்னா பாஸ்டர், டான்ஸ்னா என்னைக்குமே நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ. என்னை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். டான்ஸ் கோலிவுட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் ஹாலிவுட் எல்லாத்துலயுமே வந்து அவங்கவுங்க ஸ்டைல வந்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அங்க இருந்து இங்க பார்த்து வந்து யூடியூப்ல பார்த்து அது மாதிரி ஸ்டைல். பட் இப்போ பாங்கரான்னு சொன்னா அங்க போனா பாலிவுட்ல போனா பாங்கரான்னு தெரியும். நம்ம கோலிவுட்ல நம்ம குத்து நம்ம ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம்னு சொல்லிட்டு கோலிவுட் ஸ்டைல இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் கண்டிப்பா ஒரு பிராண்டா நாங்க வந்து பதிவு பண்ணுவோம். அதுதான் எங்களோட எய்ம். எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் இப்போ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ஜும்பா டான்ஸ், யோகா, ஹிப்ஹாப், கிரம்ப், சால்சா எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நாங்க வந்து பண்றோம். லிரிக்கலா இருக்கட்டும், பாப்பிங், கிரம்ப், என்ன ஸ்டைலா இருந்தாலும் டான்ஸ் இருக்கு. பட் கோலிவுட்ல நம்ம குத்து இப்போ நாக்கு முக்குன்னா ஒரு குத்து இருக்குல்ல, அந்த கோலிவுட் ஒரு ஃபோக் டான்ஸை நாங்க பிராண்ட் பண்ண போறோம். சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாம் வந்து மகிழ்ச்சியா டான்ஸ் ஆடி ஆரோக்கியமா இருக்கணும் தான். இங்க வந்த எல்லா செலிபிரிட்டிக்கும் நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அக்ஷதா வந்து பேசுவாங்க. கம் கம் கம். எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறது, அசத்திட்டா போல நம்ம சங்கர் சார் படம் தான் பிரம்மாண்டம் இருக்கும். அது மாதிரி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் டான்ஸ் ஸ்கூல்லாலுமே பிரம்மாண்டம். அவர் வந்து ஒரு ஷோ பண்ணும் போது ஒரு பிரம்மாண்டம் பண்ணுவார். ஏன்னா நான் எல்லாமே அவருடைய ஷோ அவருடைய ப்ரோக்ராம்ஸ்லாம் நிறைய நான் கலந்துருக்கேன். எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா எப்படிதான் இப்படி பண்ணாருன்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்கூல் ஓப்பனிங் கூட பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேருந்து பிரம்மாண்டம். என்ன ஒரு இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, ஸோ அந்த டான்ஸ் மேலே இருக்கிற அந்த உயிர், அந்த பற்று, இதை காட்டுது பாருங்க. இது வந்து நம்ம டான்ஸ் தான் நம்மளுடைய இது ஒரு முன்னேற்றம். அவருடைய முன்னேற்றத்துக்கு பெரிய இது வந்து இந்த டான்ஸ் தான். அதனால தான் அவருடைய வாரிசு கூட பார்த்தீங்கன்னா அக்ஷதாஜி வந்து நான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பார்க்குறேன். அவங்க இப்போ ஆடுறதெல்லாம் பார்த்தா அப்பனுக்கு அப்பா 10 அடினா அவங்க 300 அடி இருக்காங்க. வேற லெவல். அவங்க யாராவது அவங்க பண்ண வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராமில் அவங்கள தான் பார்க்குறாங்க எல்லாரும். என்ன ஸ்டைலு, எங்க அந்த ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சூப்பர், ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூலில் வந்து மென்மேலும் இதில் நிறைய பிள்ளைகள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு பேர், ஒரு ஷேப் வரணும். இந்த மீடியாவில் அவங்க நல்ல நானும் ஒரு குட் டான்ஸர், குட் ஆர்டிஸ்ட் எல்லாம் உருவாகிறது ஒரு டான்ஸ் ஸ்கூலில் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூலில் வந்து அவங்க கற்றுக்கும் போது அவங்க லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, நாங்களாம் உருவாகும் போது எங்களுக்கு இது மாதிரி டான்ஸ் ஸ்கூல் கிடைக்கல. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அடையாறுல இருந்து வடபழனிக்கு வரணும் ஒரு டான்ஸ் ஸ்கூலுக்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அவர் வந்து ஏரியாவில் நிறைய இடத்துல டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அடுத்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னா ஷாம் சார், அவரோட நான் ஒர்க் பண்ண அந்த சாங்ஸ்லாம், நக்குல் சார் அவர்கிட்டலாம் எனக்கு நிறைய லைஃப் கொடுத்துருக்காங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ண சாங்லாம் எனக்கு அடுத்தடுத்த படிக்கட்டு. ஜீவா சார் அவருக்கெல்லாம் நான் பண்ண பாடல்லாம் வந்து பெரிய பாராட்டுலாம் கிடைச்சிருக்கு. விஜய் சாரே எனக்கு கூப்பிட்டு பாராட்டியிருப்பார். இந்த வாட வாட சாங்லாம் பார்த்துட்டு ஜீவா சார்லாம் இப்படிலாம் ஆடுவாரா அப்படிலாம் எனக்கு கேட்டிருக்காரு விஜய் சார். ஸோ வந்து அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புலாம் வந்து ஜீவா சார், ஷாம் சார், நக்குல் சார் இவங்களாம் என் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு கதாநாயகர்கள். ஸோ நான் வளர்ந்ததுக்கு இவங்கெல்லாம் ஒரு காரணம். அடுத்தது நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரோட பார்த்தீங்கன்னா நாங்கள் டான்ஸராக இருந்தோம், அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணோம், மாஸ்டராக நாங்கள் நிறைய படங்கள் பண்ணுறோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி எந்த பிறவியில் நாங்கள் அப்படி ஆனோன்னு தெரியாது. ஒரு பிரதர்ஸ் மாதிரி. அவருடைய வளர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எது பண்ணாலும் நான் கூட இருந்து என்னால் எங்களால் என்ன பண்ண முடியும், அவருடைய வளர்ச்சி நிறைய பேருக்கு போய் சேரணுன்றது தான். ஸோ தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எல்லாம் வாழ்த்துங்க. இந்த பள்ளி அவருக்கு நல்லா வரணும், அவர் மேலே உயரணும். அவருக்கு பார்ட்னராக வந்த அவருக்கும் எங்களை மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ மாஸ்டர்.